குர்ஆன்ல ஒரு வசனத்தில் இருக்கிறது, நீங்க ஒரு தண்டனையை அஞ்சிக் கொள்ளுங்கள், அது அநீதி இழைத்தவர்களை மட்டும் அது பிடிக்காது, அநீதி இழைக்காட்டா கூட உங்களை பிடிச்சிரும். ஒத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா, உங்கள அநீதி இழைத்தவர்களை மட்டும்தான் பிடிக்கும் என்பது கிடையாது, எல்லாரையும் பிடிக்கக்கூடிய ஒரு சோதனை இருக்கிறது, அதுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்கள் ஒழுங்காக நடந்தால், நீங்கள் அநியாயம் செய்யாவிட்டால் உங்களையும் அல்லாஹ் தண்டிக்க போகிறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. ரெண்டு முரண்பட்ட கருத்தை சொல்லுது. ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த வசனம் சொல்லுது நீங்க அநியாயம் செய்யலைன்னா உங்களை எல்லாம் பிடிக்க போறது இல்லைன்னு சொல்லுது. அந்த வசனம் சொல்லுது ஒரு தண்டனை இருக்கிறது, அது அநியாயம் செஞ்சவனுக்கு மட்டும் வராது, மற்றவனுக்கு தான் வரும் அப்படின்னு இருக்கிறது. அப்ப அநியாயம் செஞ்சவனுக்கு தண்டனை வராதுங்கிறது சரியா, அநியாயம் செஞ்சவனுக்கும் வரும் என்பது சரியா, அநியாயம் செய்யாதவனுக்கும் தண்டனை கிடைக்கும்ங்கிறது சரியா, முரணா இருக்குதுன்னு கேட்கிறாங்க. இத மேலோட்டமா பார்க்கும் பொழுது இது முரண் மாதிரி தெரிஞ்சாலும் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இதுக்கு விளக்கம் வேற ஒரு வசனத்துல கிடைக்கிறது. என்ன வசனத்துல கிடைக்குதுன்னு கேட்டா, இந்த அநியாயத்தை அல்லாஹ் ரெண்டு விதமாக வைக்கிறான். அதாவது சனிக்கிழமை என்று வரம்பு மீறினாங்க இல்லையா, சனிக்கிழமை அந்த மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அதை மீறி ஒரு சாரார் நினைஞ்சாங்க, அவங்க மீன் பிடித்தார்கள். அப்படி மீன் பிடிக்கும் பொழுது அதுல என்ன ஆச்சுன்னா மூணு வகையா அந்த மக்கள் பிரிஞ்சிட்டாங்க. ஒரு சாரார் அந்த கட்டளையை மீறி மீன் பிடிச்சாங்க, ஒரு சாரார் ஏன்டா அந்த மாதிரி கட்டளையை மீறி மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னு தடுத்தாங்க. இன்னொரு சாரார் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, தடுத்தாங்கல்ல அவங்கள்ட்ட போய்கிட்டு லிம தயிலூன கௌமன் அல்லாஹு முஹ்லிக்கும், அல்லாவே அவங்களை அழிக்க போறான், அவங்களோட ஏன் போய் நீ அறிவுரை சொல்லிட்டு தொலைஞ்சு போயிடறாங்க, அதே மாதிரி தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது ஒருத்தன் தடை செய்யப்பட்டதை செய்கிறான், இன்னொருத்தன் அந்த செயலை கண்டிக்கிறான், நடுவுல உட்கார்ந்து ஒருத்தன் என்ன செய்யறான்னு கேட்டா அவனுக்கு அறிவுரை சொல்லாம கண்டிக்கிற மக்களுக்கு அறிவுரை சொல்றான். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி கிளம்பி இருக்காங்க, தௌஹீத் ஜமாஅத்துக்கு தான் கேட்பாங்க, அவன் செஞ்சா இதான் இப்படி பேசிட்டு இருக்கிறிய அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி என்ன செய்யலாம், கேட்கறான், நீ ஏன் அவனுக்கு போய் அறிவுரை சொல்ற, அவன் தான் நாசமா போயிட்டான்ல, தொலைஞ்சு போயிட்டான்ல, மர எண்ணத்துக்கு அவனை போட்டு இழுத்துட்டு இருக்கிறிய சந்திக்க அப்படின்னு கேட்டார்கள். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா, நாம யார் அநியாயம் செய்தார்களோ அவங்களை அழிச்சு விட்டோம், யார் அநியாயம் செய்யாமல் இருந்தார்களோ அவங்கள யார் தடுத்து கொண்டிருந்தார்களோ, தீமையை தடுத்தார்களோ அவங்களை காப்பாற்றி விட்டோம், அநியாயம் செஞ்சவளை அழிச்சிட்டோம் சொல்றோம். அவங்க மூணா பிரிஞ்சாலும் அல்லாஹ் ரெண்டா தான் பிரிக்கிறான். அத எப்படி பிரிக்கிறான், அநியாயம் அதாவது தீமையை தடுத்தவர்கள் ஒரு சாராராகவும், தடுக்காம இருந்தான் பாருங்க அவனையும் அந்த தீமையை செஞ்சான அவனையும் சேர்த்து அநியாயக்காரங்க அல்ல. அப்ப அநியாயக்காரர்கள் யாருன்னு கேட்டா, தப்பு செய்கிறவர்கள் மாத்திரம் அநியாயக்காரர்கள் இல்ல, தப்பு செய்கிறவர்களை தடுக்காமல் இருக்கிறார்களே அவர்கள் அநியாயக்காரர்கள். அப்ப நம்ம இந்த வசனம் எதை சொல்லுது, இப்ப இந்த சனிக்கிழமை மீன் பிடிப்பது சம்பந்தமான இந்த தொடர்ல பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் 3 குரூப்பாக ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் 2 குரூப் தான். அது என்ன 2 குரூப், தீமையை தடுத்தவர்கள் ஒரு குரூப், தீமையை செஞ்சவங்களும் அதை பார்த்து கொண்டிருந்தவர்களும் சேர்ந்து ஒரு குரூப். இவன் தடுத்தவன் அவன் அநியாயக்காரன் அப்படின்னு அல்லாஹ் அநியாயக்காரனை 2 ஆட்களை அநியாயத்தில் சேர்த்துட்டான். இப்ப நீங்க இந்த வசனத்தை எடுத்து பாருங்க, நீங்க ஒரு சோதனையை பயந்து கொள்ளுங்கள், அது அநியாயக்காரனை மட்டும் பிடிக்க நினைச்சுக்கிறாதீங்க, யாரையும் பிடிக்கும், அதை பார்த்துக்கிட்டு இருந்தா பாருங்க அவனையும் தான் பிடிக்கும். அது தீமையை தடுக்கணும், நீங்க நம்ம அளவுக்கு சரியா இருந்துகிட்டோம், நம்ம அளவு ஒழுங்கா இருந்துகிட்டோம் அப்படின்னு இருப்பீர்களே, ஆனால் அப்போ உங்களுக்கு ஒரு வேதனை வந்தடையும், அதுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. நீங்க ஒரு தப்பும் செய்யாம இருக்கும்போது தண்டிக்கிறது இல்லை, நீங்க தப்பு செய்யல அடுத்தவன் தப்பு செய்யும்போது பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல தடுக்காம, அது ஒரு வகையான தப்பு தானே. அப்ப அவனை மட்டும் தான் பிடிக்கும் நினைச்சிடாதீங்க, உங்களையும் பிடிக்கும். ஒருத்தன் ஒரு குடிசைக்கு தீ வைக்கிறான், தீ வைக்கும் போது என்ன செய்யறோம், நம்ம 4 குடிசை தள்ளி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப இந்த தீயில குடிசை தீ வச்சவன் குடிசை மட்டும் தான் போகுமா, இந்த குடிசையும் சேர்ந்து போயிருமா இல்லையா? அதேதான் அழிகிறதுன்னா தீமை செய்யறவனையும் அழிவான், அந்த தீமையை பரவ விடாமல் தடுக்கிறத தவறான அவனும் அழிஞ்சு போயிருவான்.
அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப ரெண்டையும் எல்லாத்தையும் இணைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டும் ஒரு கருத்து தான் சொல்லுது. நீங்கள் ஒரு தப்பும் செய்யாமல் அல்லாஹ் உங்களை தண்டிக்க போறான். கண்டிப்பா நீங்க ஒரு தப்பும் செய்யாட்டி தண்டிக்க மாட்டான். ஆனா தப்புன்னா நீங்க என்ன விளங்கிட்டு இருக்கிறீங்க? தப்ப நாமளே செஞ்சாலும் தப்புன்னு விளங்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல, நீங்களே செஞ்சாலும் தப்பு தான். தப்பு செய்யறத பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்க தப்பு தான் செய்யறீங்க, உங்களை தண்டிப்பான். அப்ப எல்லாமே ஒரு கருத்து தான் சொல்லுது. 3 வசனத்தையும் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா இது சொல்வதும் அது சொல்வதும் அது சொல்வதும் மூணுமே ஒரே கருத்தை சொல்லுகிறது. என்ன கருத்தை சொல்லுகிறது என்று சொன்னால், தப்பு என்பது அந்த செயலை செய்வது மாத்திரமல்ல, அதுக்கு மௌன ஊமை சாமியாராக அங்கீகாரம் கொடுப்பதும் தப்புதான். இவன் அழியப்படுவது, அவனும் அழிவான், அவன் அநியாயக்காரன் தான், அவன் தான் தண்டிக்கப்படுவான். இப்படி நீங்கள் அந்த 3வது சம்பவத்தோட இணைத்து புரிந்து கொண்டீர்களே, ஆனால் இதுல முரண்பாடு மாதிரி உங்களுக்கு தெரியாது.